காஞ்சிபுரம் சாலை தெரு பகுதியில் ஆரியபெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஐயனார் என்பவர் ஐயன் என்கிற பலசரக்கு மளிகை மொத்த மற்றும் சில்லறை கடையினை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல வியாபாரத்தை முடித்துவிட்டு தனது அப்பா மாரியப்பன் உடன் இரவு 9 மணி அளவில் கடையினை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இதனையடுத்து வழக்கம் போல காலை 8 மணி அளவில் தனது அப்பாவுடன் கடையினை திறக்க வந்த போது கடையின் ஷட்டர் பூட்டானது உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது பொருட்கள் கலைந்த நிலையில் இருப்பதும் கல்லாப்பெட்டி திறந்த நிலையில் இருந்ததை பார்த்துள்ளனர். மேலும் அதில் இருந்து 80,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து சிவகாசி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.